லைவ் அப்டேட்டு லைவில் இந்த வாரத்துக்கு உண்டான ஷாப்பிங் டாஸ்க் வந்து நடந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பாட்டோட ஒரு வரியில் வந்து சொல்லுவாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1000 மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வச்சார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறவங்க அந்த பாடலை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் நம்மளுடைய சௌந்தர்யா வந்து கடைசியில் கண்டுபிடிக்க போயிட்டாங்க. உடனே பிக் பாஸ் வந்து பெல் அடிச்சு விட்டார். அதாவது இரவும் அல்லாது பகலும் அல்லாது உன்னோடு வாழணும் அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து இடையில வந்து சொல்லிட்டாரு. அதை சவுண்டு வந்து சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸ் வந்து பெல் அடிச்சு விட்டார். அதாவது கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் அந்த பாட்டு தான். இதில் என்னென்னா ஜாக்லின் வந்து கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதாண்டி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சவுண்டு வந்து அந்த கேமை உண்மையாக விளாடணும் அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்காமல் கண்ணை மூடிக்கிட்டே இருந்துருச்சு. அதனால பாவம் கண்டுபிடிக்கலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் 7000 பாயிண்ட் வந்து வாங்கிட்டாங்க. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அன்சிதா போச்சு, வேர் இஸ் த பாட்டி அப்படிங்கிற பாட்டை வந்து இது பண்ணார். அது வந்து விட்டுருச்சு. அதே மாதிரி ராணுவம் வந்து பிறவி பிழை காதல் அன்பே அது வந்து பாடுறான், அவன்லாம் 1000 பாயிண்ட் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் விஷால் வந்து கன்னி பெண்கள் காதலிச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டை அவனும் கண்டுபிடிக்கலை. மஞ்சரி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. பாருங்கள், ஜெஃப்ரி வந்து அடங்கா குதிரையை போல் அலைஞ்சவனானே ஒரு மீனை போல் திணையே அந்த பாட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டான். அதே மாதிரி ஜாக்லின் வந்து பாருங்கள் 1000 பாயிண்ட் வந்து வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாட்டு பாடி வாங்கி விட்டது. தீபக் அண்ணன் பாயிண்ட்டை வாங்கலை. அருண் வந்து 1000 பாயிண்ட்டை வாங்கிட்டார். முத்து வந்து பாயிண்டே வாங்கவே இல்லை. ரயான் வந்து 1000 பாயிண்ட்டு. மொத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு 7000 பாயிண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. இதில் சவுண்டு வந்து பண்ணது, சவுண்டு இந்த சேரீ கட்டினது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் இல்லை லைவில். சௌந்தர்யா வந்து அந்த சாப்பாடாக்கி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணாங்க. இதில் அந்த கன்னியன் வேறு அப்பப்போ கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பான். ஐயோ சாமிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே போகணுங்கிற கவுண்டர் அந்த மாதிரியே கவுண்டர் வந்து திங்க் பண்ணுறான். சௌந்தர்யா எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அலையிற ஒரே ஒருத்தன் இந்த கன்னியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.